தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா, அவனை சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்துற அந்த மூசுக்கு மட்டும் வந்துக்கிறேன். எடிட்டிங் வந்து வேற லெவல்ல பண்ணிருக்காரு. பட் இது வந்து யாரும் தப்பா நினைக்காதீங்க. அவங்க வேற ஏதாவது நினைச்சு கூட அவங்க பேசிட்டு இருந்திருக்கலாம். பட் நம்ம மைண்ட் அங்க போக கூடாது. ஓகேவா? சோ நம்ம கமெண்ட் செக்ஷன் மட்டும் பார்க்கலாம். ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. ஃபர்ஸ்ட் ஒன்னு, இவ இப்படி பண்ணுவா, அப்புறம் பேட் டச்னு சொல்லுவா. ஆமாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டு பார்வதி அவங்க பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து கமருதீன் மேல பழிய போட்டாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. மார்கழி மாசம் அப்படிதான் இருக்கும். பேட் கமெண்ட்ஸ் வேணாம், எங்களுக்கு தெரியும் நீ சூத்த மூடு. பாருங்க, பாரு எக்ஸ்போஸ்டு. உண்மையிலே அவங்க வந்து அவங்களே வந்து தப்பா எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இந்த பிக் பாஸ் சீசன் ஃபுல்லாவே. அடுத்து வந்து பாருங்க, பிக் பாஸ் அவங்கள ஒரு 1 hour தனியா விட்டுருங்க, கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம். ஆமாங்க, ஸோ அவங்க வந்து லவ் கண்டென்ட் தான் பண்றாங்க, ரொமான்ஸ் தான் பண்றாங்கன்னு அவங்களே ஓப்பனா சொல்லிட்டாங்க. ஸோ ஏன் கேமரால வந்து அவங்கள ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கணும்? ஒரு 1 hour ஃப்ரீயாவே விட்டுருக்கலாம். அடுத்து கன்றாவி, இதெல்லாம் நான் கவனிக்கல, இப்பதான் பாக்குறேன். ஆமாங்க, இது ஆக்சுவலா வந்து இந்த வீடியோ வந்து இன்ஸ்டாகிராம்ல வர வரைக்கும் அது பெருசா யாருமே அதை பார்த்திருக்க மாட்டாங்க பிக் பாஸ் ஷோல. பட் அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே இதை நோட்டீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது வந்து ரொம்பவே தப்பா போனுச்சு. மொத்தவங்கள மாதிரி சோதா பசங்க எல்லாம் வச்சு பெரிய கனவு கண்ட மாதிரி என்ன சொல்லணும். அடுத்து வந்து பாருங்க, என்ன கருமண்டா இது. உண்மையிலே பாக்குறப்ப அப்படிதான் இருக்கு. ஏன்னா சின்ன குழந்தைங்கல இருந்து எல்லாருமே இந்த ஷோ பாக்குறாங்க. அந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணிருக்க தேவையில்லை, கொஞ்சம் அப்படிதான் இருக்கு. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. அடுத்து வந்து பாருங்க, ஓ அப்படியா விஷயம், புரிஞ்சுக்கிட்டோங்க. ஓ அப்படியா விஷயம், ஒரு நிமிஷம். பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்க, இதுக்கு ஒரு பேரு சொல்லுவாங்க, ஐ ஃபர்காட். ஓகே, அவ்வளவுதான். இந்த மாதிரி தான் கமெண்ட் பண்ணணும். உங்களுக்கு தோன்றத சொல்லணும், ஆனா வந்து பப்ளிக்கா சொல்லக்கூடாது. படிக்கிறவங்களே புரிஞ்சுப்பாங்க. ஓகே, உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. அடுத்து வந்து துணிவே சக்தி. கண்டிப்பா வந்து இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு துணிவு இருக்குன்னு சொல்லலாம். பட் அது தப்பு, அவங்க தப்பா எடுத்துக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். பட் யாராச்சும் ஸ்டாப் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரு போய் ஸ்டாப் பண்ண முடியும்? அவங்களா ஸ்டாப் பண்ணதான் உண்டு. ஸோ இதுக்கு மேலாம் கமெண்ட்ஸ் வந்து படிக்கவே முடியல. ரொம்ப வந்து 18+ இருக்கு.